Praise the Lord. It's such a joy for me to bring God's word to you this morning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு என்று அறிவிக்க இருக்கிறேன். And as we are seated in the presence of God to hear from God's word, today I'm sure God is going to minister to us. இன்று கூட நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக அமர்ந்திருக்கும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுவதாக. Many times we come across situations in our life where we want to give up on what we are doing and we want to quit everything feeling all defeated. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கூட நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கும் பொழுதும் போதும் விரக்தி அடைந்து நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். And it's a hard reality that in this fallen world sometimes even God's people want to quit. இந்த ஒரு உலகத்தில் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் கூட அநேக நேரங்களில் கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது போதும் விரக்தி அடைந்து நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் சந்திக்க நேரிடுகிறது. I want to speak to you a message entitled Never Despair. Don't give up. God is working in your life. இன்று கூட நான் உங்களோடு கூட பேசக்கூடிய செய்தியுடைய தலைப்பு ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே, என்றுமே நீ விரக்தி அடையாதே, கர்த்தர் உனக்காக ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். Amen. My God is with us and his plans and purposes and promises are yes and amen, and he will fulfill every purpose he has for you. ஆமென். நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார், மிக அதிசயமான அற்புதமான காரியங்களை நமக்காக நிச்சயமாக அவர் செய்வார். Hallelujah. Hallelujah. So, don't quit. ஒரு நாளும் நம்பிக்கை இழக்காதீர்கள். One day a farmer's donkey went into a well. ஒரு நாள் ஒரு விவசாயியுடைய கழுதை தவறி ஒரு கிணற்றுக்குள்ளார விழுந்து விட்டது. And he tried its maximum to bring the donkey out of that well. அந்த விவசாயி எவ்வளவோ போராடியும் அந்த கழுதையை அந்த கிணற்றிலிருந்து மீட்க முடியவில்லை. And finally he decided since he's not able to succeed in getting the donkey out and the donkey is old, so I think the donkey is of no more value for him, so he decided to bury the donkey in that well. அந்த விவசாயி யோசித்து பார்த்தார், எப்படி இருந்தாலும் இந்த கிணறும் பழசாக இருக்கிறது, கழுதையை நம்மளால் காப்பாற்ற முடியவில்லை என்பதற்காக நம்ம இந்த கழுதையோடு கூட இந்த கிணத்தை நம்ம மூடி விடலாம் என்று அவர் யோசித்தார். So he called his neighbors and got many truckloads of sand and everybody started to shovel dirt into that well so that the well can be covered and there is no water there and also the donkey can be buried. எனவே அவர் தன்னுடைய வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் இருக்க தெரிந்தவர்கள் எல்லாரையும் அழைத்து அந்த கிணத்தை மூடும்படியாக அதிகமான மணல்களை மண்வெட்டிகளால் எடுத்து அந்த கிணத்துல மண்ணை போட்டு அந்த கிணத்தை மூட அவர்கள் முயற்சி செய்தார்கள். At first the donkey realized what was happening and cried very terribly, loudly. முதலாவதாக அந்த கழுதை அதை அறிந்துவிட்டு தன்னை மூடுகிறார்கள் என்று நினைத்து மிகவும் கதறி அழுதது. Then to everybody's amazement the donkey quieted down. சில நேரங்கள் பிற்பாடு எல்லாருடைய ஆச்சரியத்திற்கு ஏற்றபடி அந்த கழுதை ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை செய்தது. A few moments later the people looked into that well and they were shocked at what they found. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிணற்றுக்குள்ள எட்டி பார்க்கும் பொழுது அந்த கழுதை எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சு கொண்டிருந்தது. The donkey is almost on the brim of the well. அந்த கழுதை இன்னும் சற்று நேரத்தில் அந்த கிணற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு மேலே ஏறி வந்து விட்டது. With every sand that is coming and falling on the donkey's back, the donkey would shake off the sand and climb on top of the sand, and in the process the donkey had come almost out of that well. அந்த கழுதையின் மீது போடப்பட்ட ஒவ்வொரு அந்த மண்ணையும் அந்த கழுதை அந்த மண்ணை உதறி விட்டுட்டு அந்த மண்ணு மேலே ஏறி 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 அந்த கிணற்றுடைய வாயில, அதாவது நுழைவாயில ஏறி வந்து தப்பிக்கக்கூடிய அளவுக்கு அது ஏறி வந்து விட்டது. Everyone was amazed and helped the donkey out of that well. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அந்த கழுதைக்கு உதவி செய்து மேலே இழுக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். Now, even if the circumstances out there are so defeating and the situation is so bad, but I want to tell you that we have God on our side and we don't have to despair. வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு எவ்வளோ போராட்டமாகவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கூட கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம கூட இருப்பதனால் நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம வெற்றியாக முடிக்க முடியும். Many people in the Bible have gone through despair and they also wanted to give up at many times. நம்முடைய வேதத்தில் கூட அநேகரை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் போதும் நிப்பாட்டி விடலாம், இதோடு போதும் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய சில வீரர்களை கூட நாம் பார்க்கலாம். Moses was a great leader of the Israelites and there were moments when Moses wanted to give up. மோசே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய தலைவராக இருந்த பொழுது கூட அவர் சில நேரங்களில் போதும் நிப்பாட்டி விடலாம் அப்படின்னு கூட அவர் யோசித்தது உண்டு. Numbers chapter 11 verse 15, this is what Moses cried out to God. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில்
உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். This is the Moses that divided the Red Sea by the grace of God. இதே மோசே தான் கர்த்தருடைய பலத்தை கொண்டு செங்கடலை இரண்டாக பிளந்தார். This is the Moses that God used to bring 10 plagues over Egypt. இதே மோசையை கொண்டுதான் கர்த்தர் எகிப்து நாட்டில் 10 வாதைகளை அதிசயமாக கொண்டு வந்தார். But now he's telling, Lord, I'm seeing so much of difficulty. People are against me. I just want to die. இப்பொழுது அதே மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் போதும் இதோட நிறுத்திக் கொள்ளலாம். Are you like that this morning? இன்று நீங்க அதே ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? This message is for you. இந்த செய்தி உங்களுக்காக தான். In the book of Job, we can hear about his God-fearing attitude of sacrifice and his perseverance and his faith and his talk. But there was a moment where Job even cursed the day of his birth. யோபு புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோப் எவ்வளோ ஒரு விசுவாசத்தில் வளர்ந்தவராகவும் எவ்வளோ பொறுமைசாலியாகவும் இருந்ததை நாம் பார்க்கும் பொழுதும், ஆனாலும் சில நேரங்களிலே அவரும் விசுவாசம் குறைந்து கொஞ்சம் தாழ்வான நிலைமையில சோர்ந்து போன நிலைமைகளையும் நாம் பார்க்க முடியும். And he said in Job chapter 3 verse 3 that may the day of my birth perish and the night that said a boy is conceived. யோபு 3:3 நாம் படிக்கும் பொழுது, நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக என்று சொல்லுகிறார். And then we can find Elijah, one of the greatest prophets Israel has seen, that after doing great exploits in Mount Carmel, here comes a situation where Jezebel is after him and he wants to somehow die and move away. எலியா பழைய ஏற்பாட்டில் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். கர்மேல் பர்வதத்தில் பயங்கரமான அற்புதங்களை செய்தார். இருந்த பொழுதிலும் எசேபேல் அவரை துரத்தும் பொழுது, போதும் கர்த்தாவே நான் சாக வேண்டும் என்று சூறைச்செடி கீழே அமர்ந்திருந்ததை நாம் பார்க்க முடியும். 1 Kings chapter 19 verse 4. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. So Elijah wanted to die. எனவே எலியாவும் சாக ஆசைப்பட்டார். Let's fast forward to the New Testament, to the time of Apostle Paul. We know him as one of the greatest missionary, a greatest pastor and apostle. But Paul had moments of despair and many times he thought of giving up. அப்படியே நம்ம கொஞ்சம் வேகமாக புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம் என்றால், பவுல் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்த பெரிய ஊழியக்காரராக இருக்கிற பவுல் கூட சில நேரங்களில் சோர்வடைந்து மனசோர்வடைந்து, போதும் கர்த்தாவே முடியலை அப்படிங்கிற நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். In Acts 18, we find Paul in his second missionary journey, arriving from Athens to Corinth, facing a very low time in his life. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே நாம் பவுலை பற்றி பார்க்கும் பொழுது, அவருடைய இரண்டாவது ஊழிய பயணத்திலே அத்தேனே பட்டணத்திலிருந்து கொரிந்து பட்டணம் வரும் பொழுது அவர் மிகவும் சோர்ந்து போய் மன உளைச்சலுக்கு ஆனதை நாம் பார்க்க முடியும். And 1 Corinthians chapter 2 verse 3, Paul documents how he felt. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் பட்ட பாடுகளை நாம் அங்கு பார்க்க முடியும். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். Paul was fatigued after a 53-mile walk, almost 150 kilometers. பவுல் ஒரு 53 மைல் பயண தூரம் நடந்து போனார். கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ஸ் அவர் அதை நடந்து போகும்போது மிகவும் சோர்வுற்று இருந்தார். He was all alone. அவர் தனியாகவே இருந்தார். He was ministering, busy, and also doing his livelihood by tent making. அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அது கூடவே அவர் கூடார தொழிலும் பண்ணி தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அதையே சார்ந்து கொண்டிருந்தார். He faced opposition from people around him. அவருக்கு சுற்றி இருக்கிறவர்களை மூலமாக அவர் மிகப்பெரிய எதிர்ப்பையும் சந்தித்து His கொண்டிருந்தார். own people, the Jewish people, wanted to persecute him and kill him. ஒரு புறத்தில் யூதர்கள் அவரை கஷ்டப்படுத்தணும், அவரை கொல்ல வேண்டும் என்று கூட முயற்சி செய்து He கொண்டிருந்தார். was stressed and pressed in spirit. அவர் மிகவும் தாழ்ந்த மனப்பான்மையோடு ஒரு சோர்வான கூட ஆவிக்குள்ளார ஒரு அழுத்தத்தோடு கூட He அவர் போய் sensed கொண்டிருந்தார். a spirit of failure with no much success in Athens. அவர் தொடர்ந்து தோல்விகளை சந்து கொண்டு அத்தேனே பட்டணத்திலையும் மிகப்பெரிய வெற்றியை பார்க்காத ஒரு சோர்வான நிலைமையில கூட பவுல் He சென்று was at a கொண்டிருந்தார். very low point in his life and a crossroad in his ministry, and he was just about to quit everything. அவர் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து மிகப்பெரிய வெற்றிகளையும் பார்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தாழ்வான நிலைக்கு தள்ளப்பட்டு, போதும் இந்த ஊழியம் நமக்கு போதும் என்ற நிலைமைக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு அவர் போய் கொண்டிருந்தார். Maybe you are listening to this message and you are going through very difficult time in your life. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நீங்க போய் கொண்டிருக்கலாம். The corona pandemic has really been devastating for you.
இந்த கொரோனா காரியங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு கொடூரமான ஒரு காரியங்களையும் செய்து Some கொண்டிருக்கிறது. of you are battling the loss of a loved one. உங்களில் அநேகர் நெருங்கின உங்களை தெரிந்தவர்களை இழந்திருக்கலாம். Maybe some of you are battling the side effects of the coronavirus. இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தை சில பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். Maybe you have gone through job loss or financial loss. ஒருவேளை நீங்க ஒரு பண இழப்பையோ இல்ல வேலை இழப்பையோ கூட சந்தித்துக் கொண்டிருக்கலாம். You are struggling to make ends meet. தேவைகளை அனுதின சந்திக்கிறதுக்கு கூட நீங்க But கஷ்டப்பட்டு I want to tell you, God who encouraged the Old Testament saints and also the New Testament saints, including Apostle Paul, is telling that it is not over. God can make a way. God can encourage you when you feel everything is over. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எப்படி கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தைரியப்படுத்தி அவளை உந்தி முன்னேறி போக கிருபை செய்தாரோ, உதவி செய்தாரோ, அதே கர்த்தர் உங்களுக்கும் இன்று நிச்சயமாக செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. That's our faith, my dear child of God. அதுதான் நம் கர்த்தர் மேல வைத்திருக்கிற God is going to do a miracle for you. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை He is செய்வார். able to bring new tidings in our lives. புதிய காரியங்களை உங்களுக்காக நிச்சயம் செய்வார். He is able to restore what is lost in our lives. இழந்ததை திரும்ப மீட்க கர்த்தரால் உங்களுக்கு செய்ய முடியும். Amen. ஆமென். Praise the Lord. What happened to Paul when he was so discouraged in Athens? பவுல் மிகவும் சோர்ந்து போன நிலைமையில என்ன செய்தார்? In Acts chapter 18 verse 9 to 10 we find how Paul found his encouragement. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10ல அவர் தன்னுடைய பலத்தை எப்படி பார்த்தாருன்னு சொல்லி நம்ம இங்க படிக்க முடியும். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். Amen. The Lord came to Paul during his difficult times and spoke to him encouragement in his life. கர்த்தராகிய ஆண்டவர் பவுலுக்கு அந்த கடினமான சூழ்நிலையில் வந்து பவுலுக்கு உற்சாகப்படுத்தி அவரை உந்தி தள்ளி இன்னும் முன்னேறி போக கர்த்தர் பவுலுக்கு உதவி செய்தார். You know, if you feel that you are going through hardships, நீங்களும் கஷ்டமான பகுதியில் போய் கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி look at Paul and the hardships that he faced in his life and ministry. பவுலை பாருங்கள், அவர் ஊழியத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். 2 Corinthians chapter 11 verse 23 to 28 mentions Paul's hardships in a piece. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 28 வரைக்கும் பவுல் தன்னுடைய ஊழியத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டார், பாடுபட்டார் என்பதை அங்கு நம்ம படிக்க முடியும். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. Paul went through so much of distress in his life. பவுல் மிக ஒரு கடினமான காரியங்களுக்குள்ளார கடந்து போய் And you கொண்டிருந்தார். name it, everything he has gone through. நாம் எதை அறிய முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தையும் பவுல் அனுபவித்தார். And in the midst of all this, he completed his race, he finished the task, and he finished the purpose that God had for him. இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கர்த்தர் தனக்காக வைத்திருந்த அந்த நோக்கத்தை அவர் முடித்து காட்டினார். Present circumstances of defeat and discouragement does not mean that everything is over. இப்பொழுது நாம் கடந்து போய்கொண்டிருக்கிற இந்த தோல்வியோ இந்த கஷ்டமோ நாம் கடந்து செல்ல முடியாது, ஜெயிக்க முடியாது என்பதற்கான ஒரு இது கிடையாது. Our God is with us. நம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். And the God who enabled Paul and all the biblical heroes to complete their races with their purposes can enable you and I to carry on and finish God's purposes in our lives. அதே கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வீரர்களையும் பவுலுக்கும் கர்த்தர் எப்படி உதவி செய்தாரோ அதே போல அதே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளும் நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்கவும் வெற்றிகரமாக முடிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Amen. Amen. In 2 Timothy chapter 4 verse 7 and 8, Paul says that I have finished the race and I have fought the good fight. 2 திமோத்தேயு 4:7-8 வரைக்கும் பவுல் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். Amen. Paul went through difficulty in his life. பவுலும் தன்னுடைய வாழ்க்கையில மிக கடினமான பகுதிக்குள்ளார் போய் But கொண்டிருந்தார். that did not stop him from what God wanted him to do in his life. ஆனா அந்த கடினமான பகுதிகள் எதுவும் பவுலை கர்த்தர் தனக்காக வைத்திருந்த இலக்கை நோக்கி ஓட தடுக்கவில்லை. And if you are going through difficulty now, இப்பொழுது நீங்களும் ஒரு கடினமான பகுதிக்குள்ளார் போய் கொண்டிருந்தாலும் don't quit because the going is tough. நம்பிக்கை இழந்து போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திவிட வேண்டாம். Now, God is there with you, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். and through God's grace we can overcome every situation. கர்த்தருடைய கிருபையை கொண்டு எல்லா விதமான போராட்டத்தையும் கஷ்டத்தையும் நம்மளால மீண்டு ஜெயிக்க முடியும். So the question is, how do we persevere in the midst of difficulties? அப்படி என்றால் கேள்வி என்னவென்றால், இந்த கடினமான சூழ்நிலைகளை எப்படி நம்ம தொடர்ந்து முன்னேறி போக முடியும்? Let's look at what motivated Paul when he went through difficult times. பவுலை பார்த்து பவுல் கஷ்டமான சூழ்நிலையில போய் கொண்டிருக்கும் பொழுது எது அவரை உந்தி தள்ளியது என்று பார்ப்போமா? There is something that Paul understood and Paul did during the times of difficulty, and if we can get the same perspective of Paul from the scripture, we will be able to overcome every difficulty in our lives. பவுல் கடினமான பகுதிகளுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பவுல் சில விஷயங்களை அறிந்து அதை பின்பற்றினார். அதனாலேயே அவரால் அந்த கஷ்டமான பகுதியிலே கடந்து வெற்றியடைய முடிந்தது. நம்மளும் இன்னைக்கு அதை பார்த்து அதனிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். We are all going to be tested. நாம் எல்லாருமே சோதனைக்குள்ளாக கண்டிப்பாக போவோம். Many times we may go through difficult times. அநேக நேரங்களிலே நாம் கடினமான பகுதிக்குள்ளார கடந்து போக இருக்கும். Following Jesus does not mean that always the road is going to be easy. இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவதால நம்ம கஷ்டமே படமாட்டோம் அப்படின்ற எதுவுமே இல்லை. Jesus went through hardships. இயேசு கிறிஸ்துவே கடினமான பகுதிக்குள்ளார கடந்து His disciples went through hardships. அவருடைய சீஷர்கள் கஷ்டமான பகுதிக்குள்ள And we as his disciples can go through situations of pain. நம்மளும் கிறிஸ்துவுடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிற நம்ம கூட கஷ்டமான பகுதிக்குள்ளார கடந்து But God's presence is with us. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. If we look at what the servants of God in the Bible did and we do that, we can overcome every setback. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தில் எப்படி இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு மீண்டார்கள் என்பதை நாம் படிக்கும் பொழுது நாமளும் அந்த கஷ்டமான பகுதியிலிருந்து மீண்டு ஜெயிக்க முடியும். What are the reasons and motivations that kept Paul moving? பவுல் எந்தெந்த காரியங்களை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறி சென்றார் என்று பார்ப்போமா? First of all, a greater understanding of God's presence in his life. முதலாவதாக தெய்வ பிரசன்னத்தை பவுல் நிச்சயமாக அறிந்திருந்தார். It's easy to believe that when things are going fine, God is with us. But many times when things are going difficult, we feel that God is distant from us. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சுலபமாக போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நம்ப முடியும். ஆனால் சில நேரம் கஷ்டமான பகுதியில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது போல நமக்கு தோன்றுகிறது. But when Paul went through difficult times, he was very assured that God and his presence was completely with him. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டமான பகுதிகளில் போய் கொண்டு இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் தன்னோடு கூட இருப்பதை பவுல் நிச்சயமாக உணர்ந்து அறிந்திருந்தார். Acts 23 verse 11. அப்போஸ்தலர் 23:11 வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். Amen. The Lord stood by Paul and said, take courage, I am with you. ஆமென். கர்த்தர் பவுலோடு கூட இருந்து கர்த்தர் பவுலுக்கு சொல்லுகிறார், நீ தைரியமாய் திடன் கொண்டு இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். If the Lord has stood near Paul, that means the Lord is with him. கர்த்தர் பவுலோடு கூட இருக்கிறார் என்பது கர்த்தர் பவுல் கூடவே நிற்கிறார் என்பது நமக்கு அறிந்து கொள்ள வேண்டும். And we have so many scripture to know from the Bible that our God is with us even when we go through difficulties in our life. நாம் வேதத்திலே அநேக வசனங்களை நாம் படிக்கும் பொழுது கூட கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். Hebrews chapter 13 verse 5 and Psalm 23 verse 4. எபிரேயர் 13:5, சங்கீதம் 23:4 இதில் நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். The Gospel of Matthew starts and ends by telling us that God is with us. மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பத்திலும் முடிவிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு உறுதியாக இருக்குது என்பதை உணர்த்துகிறது. Matthew chapter 1 verse 23 presents Jesus as Emmanuel, which means God is with us. மத்தேயு 1:23
இயேசு கிறிஸ்துவை இம்மானுவேல் என்று அழைக்கிறது, அதாவது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். In Matthew chapter 28 verse 20, Jesus said to his disciples, I am with you always to the very end of the age. மத்தேயு 28:20 சொல்லுகிறது, நான் உங்களோடு கூட கட்டளையிட்ட யாவையும் உங்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்கள் உபதேசத்தை பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்றார். When you are all alone, நீங்கள் தனிமையா இருக்கும் பொழுது, when you do not know what your future is, உங்களுடைய எதிர்காலத்தை கொண்டு ஒரு ஐடியா கூட இல்லாத பொழுது, when you are surrounded by enemies, உங்களை சுற்றி எதிரிகளாய் உங்களுக்கு தள்ள வேண்டும் என்று இருக்கிற God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Amen. ஆமென். What a great assurance we have. எப்படி ஒரு நிச்சயமான ஒரு உறுதி நமக்கு இருக்கிறது. A little boy went home from school very sad and told his mom about his friend, best friend, who had been absent from school for 3 days. ஒரு சிறு பையன் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு போய் ரொம்ப சோகமாக போய் அவங்க அம்மா கிட்ட போய் எப்படி தன்னுடைய மிக நெருங்கிய ஒரு நண்பன், ஒரு சின்ன பையன் 3 நாள் ஸ்கூலுக்கு வரவில்லை, பள்ளிக்கு வரவில்லை என்று அவங்க அம்மா கிட்ட சொல்லி கொண்டிருந்தான். So the mom asked, son, did you ask your friend why he was absent for 3 days? ஸோ அவனுடைய அம்மா கேட்டாங்க, உன்னுடைய நண்பன்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட கேட்டியா, ஏன் அவன் வரல அப்படின்னு கேட்டியா? He said, yes mom, I asked him and my friend said that I didn't come because my dad passed away and I was so devastated. அதுக்கு இந்த சின்ன பையன் சொன்னான், ஆமாம்மா நான் கேட்டேன், அதுக்கு என்னுடைய நண்பன் சொன்னான் அவனுடைய அப்பா இறந்துட்டாங்களாம், அதனால ரொம்ப மனசு சோர்வாக இருந்ததுனால அவன் வர முடியல அப்படின்னு என்கிட்ட சொன்னாம்மா. How is he now? இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. So the boy said, when he said this, he put his head on the desk and he started crying. இதை கேட்ட உடனே அந்த பையன் தன்னுடைய மேஜையில் தலையை வச்சு அழுக ஆரம்பிச்சிட்டான். So the mom asked, what did you do son when your friend was crying? அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, உன்னுடைய நண்பன் இப்படி கேட்ட உடனே அழுக ஆரம்பிச்சானே, நீ அதுக்கு என்ன பண்ணுன அப்படின்னு கேட்டாங்க. This boy said, I put my hands over him and put my head on the desk and I too started crying. அதுக்கு இந்த சின்ன பையன் சொன்னா, அம்மா நானும் அவனுடைய தோள் மேலே என்னோட கையை போட்டு நானும் என் மேஜையில் தலையில் வச்சு நானும் அழுக ஆரம்பிச்சிட்டேம்மா அப்படின்னு சொன்னேன். That's the kind of God we serve. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் சேவிக்கிறோம். The Bible says he's touched with the feelings of our infirmities. He is empathetic towards our situation. வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது தேவன் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பலவீனங்களையும் பார்த்து அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். In the valley when defeat comes, when you are discouraged with sickness and financial problems, heartaches or family troubles, remember God is still there in your valley where you are suffering. ஒரு பள்ளத்தாக்கான ஒரு சூழ்நிலையில் நம்ம போய் கொண்டிருக்கும் பொழுதும் தொடர்ந்து தோல்விகள், குடும்ப வாழ்க்கையில் கஷ்டம், உறவுகளில் கஷ்டம், பண தேவைகள் சந்திக்க முடியலை, வேலை இழப்பு, இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட அந்த பள்ளத்தாக்கின் ஊடாக நம்மளோடு கூட நடந்து வருகிறார். So don't give up my dear brother. ஸோ ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விட்டு விடாதீர்கள். Don't give up my dear sister. ஒருபோதும் நம்பிக்கை இழந்துடாதீங்கள் சகோதரி. The awareness of God's presence will take you through your tough times. தேவனை அறிந்து கொண்ட நீங்கள் அந்த கஷ்டமான பகுதியின் ஊடாக நடந்து நம்ம நிச்சயமாக ஜெயம் பெறுவோம். Secondly, Paul was aware of God's protection around him. இரண்டாவதாக பவுல் தேவத்தினுடைய பாதுகாவல் தன்னோடு கூட இருப்பதை உணர்ந்தார். Now many times with this coronavirus we are so worried about protection from this virus, but the true protection comes only from God. அநேக வேளைகளில் இந்த கொரோனா நேரத்திலையும் இந்த கிருமியிலிருந்து எப்படி நாம் தப்பித்துக் கொள்ளலாம், பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை நாம் உணர்ந்து பயந்து கொண்டு இருந்தாலும் உண்மையான பாதுகாப்பு நமக்கு கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. Many times Paul was in danger of people trying to assassinate him and stone him to death. அநேக வேளைகளிலே பவுல் தன்னுடைய எதிரிகளால் கல்லெறிந்து கொல்லப்படக்கூடிய காரியங்கள் கூட நடந்தாலும் பவுல் தைரியமாக இருந்தார். And during that time he was aware that even though he is alone, it is God who is protecting him. அந்த நேரங்களிலும் அவர் தனிமையாக இருந்த கூட அவர் உணர்ந்த ஒரு காரியம், அறிந்த ஒரு காரியம், கர்த்தர் தன்னோடு கூட இருப்பதை. Acts chapter 18 and his verse 10. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். Amen. You see, God has promised Paul that he will protect him. God had a timeline for Paul's life, and until that time God was there to protect him from any danger. ஆமென். கர்த்தர் பவுலோடு கூட ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை சொன்னார், உன்மேல யாரும் கை போடவே முடியாது, உன்னை அழிக்கவே முடியாது, நான் உனக்காக வைத்திருக்கிற அந்த நோக்கம், திட்டம் நிச்சயமாக உன் மூலமாக நடைபெறும். You don't have to worry, you don't have to be afraid of what is happening around. உன்னை சுற்றி நடக்கிற எந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டோ பயப்படவோ தேவையே இல்லை. God will protect you.
கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். Yes, we need to take precautions. We need to use wisdom and we need to be wise. ஆமாம், நம்ம சில நேரங்கள் ஞானமாக இருக்க வேண்டும், நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம்தான். But the true protection, God is our shield and our protection comes from God. ஆனால் உண்மையான பாதுகாவல் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரே நமக்கு கேடயமாகவும் அரணான கோட்டையுமாக இருக்கிறார். Man of God Frederick Nolan was serving in North Africa in the midst of terrible persecution. ஒரு தேவ ஊழியர் ஃப்ரெட்ரிக் நாலன் என்பவர் வடக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளிலே ஒரு தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். They were finding out Christians and they were finding out believers who worship God and they were persecuting them and killing them. ரொம்ப கடினமான ஊழிய பணி, ஏனென்றால் அவரை கொல்ல வேண்டும், கிறிஸ்தவர்களை தேடி தேடி கொல்ல வேண்டும் என்று மக்கள் அலைந்து கொண்டிருந்தார்கள். And as they came near the house of Frederick Nolan, he ran for his life running on foot. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஃபெட்ரிக் நாலன் என்கிற இந்த ஊழியரையும் கொல்ல வேண்டும் என்று அவருடைய எதிரிகள் அவரை நோக்கி அவருடைய வீட்டுக்கு வந்த பொழுது ஃபெட்ரிக் நாலன் கால்களினாலே, அதாவது ஓடி தப்பிக்க முற்பட்டார். The enemies are running after him. விரோதிகள், எதிரிகள் அவரை துரத்தி கொண்டு ஓடுகிறார்கள். And Frederick Nolan went into a cave and hid himself. ஃப்ரெட்ரிக் நாலன் ஒரு குகைக்குள்ளார ஓடி போய் ஒளிந்து கொண்டார். He's just waiting when these enemies will find him out and kill him. அவர் அங்கு இருந்தாலும் எப்படியும் எதிரிகள் தன்னை கண்டுகொள்வார்கள் என்பதற்காக உள்ளவே அமைதியாக அமர்ந்தார். But as he was in the cave, he saw a giant spider come and make a web in front of that cave. அவர் உள்ளே அமர்ந்து அந்த எதிரிகள் வருகிறதற்காக இருக்கும் பொழுது அவர் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சிலந்தி அந்த குகையினுடைய நுழைவாயிலே சிலந்தி கூடு கட்டி கொண்டிருந்தது. It took a while for that spider to finish that web. அந்த வலையை கட்டுகிறதுக்கு சில நேரங்கள் அந்த சிலந்திக்கு ஆயிற்று. And those persecutors could not find Frederick Nolan's cave until then. அது வரைக்கும் அவருடைய எதிரிகள் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. And then as they found this cave, they came to the cave and peeped into the cave. அந்த எதிரிகள் அந்த குகைக்கு நெருங்கி வந்த பொழுது அவரிலிருந்து எட்டி பார்க்க முற்பட்டார்கள். And all they could find was the spider web and darkness inside. ஆனால் அவர்களால் பார்க்க முடிந்தது வெறும் அந்த சிலந்தையும் அந்த இருளும் மட்டும்தான். They said he could not be there and they left and went. அவர்களுக்குள்ளார பேசிக்கொண்டது, நிச்சயமாக அவர் இங்கே இருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் போய்விட்டார்கள். Frederick Nolan after some time came out and escaped. சிறிது நேரம் கழித்து ஃபெட்ரிக் நோலன் அந்த அதே குகையிலிருந்து வெளியே வந்து தப்பித்துக் கொண்டார். And this man of God said later, இதே தேவ மனுஷன் பிற்பாடு ஒன்று சொன்னார். with God a spider web is like a wall and without God a wall is like a spider web. அவர் சொல்லியதாவது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒரு சிலந்தி வலை கூட நமக்கு ஒரு பெரிய சுவராக மதிலாக இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இல்லாத பொழுது அதே சுவர் செவுரு நமக்கு ஒரு சிலந்தி வலை கூட போல. God is our protector. கர்த்தர் நம்முடைய பாதுகாவல். Are you going through abuse in your life? உங்களுடைய வாழ்க்கையில சுகமான காரியங்களுக்குள்ள போய் கொண்டிருக்கீங்களா? Maybe somebody is beating you and nobody is understanding about it. தொடர்ந்து அடிபட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள். Maybe your husband is beating you. உங்களுக்கு கணவர் உங்களை காயப்படுத்துகிறார். You're going through domestic violence. வீட்டில் நடக்கிற சில கஷ்டங்களால் And you பாதிக்கப்பட்டிருக்கீங்க. don't know what is your tomorrow and you cannot talk about it to anybody. நாளை எப்படி நடக்குமோ என்று தெரியாமல் பயந்து யார் கூடவும் பேசக்கூட முடியாமல் நீங்க கஷ்டப்பட்டு. God is your protector. கர்த்தர் உங்களுடைய பாதுகாவல். His presence is right with you. தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கு. Cry out to him and he will deliver you. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை விடுதலை செய்வார். Amen. ஆமென். The third thing that kept Paul moving in his life was the promise of God's strength when he was weak. மூன்றாவது காரியம், பவுல் முன்னேறி செல்வதற்கு பவுலுக்கு உதவி செய்தது தேவனுடைய பலன். Are you weak? நீங்க பலவீனரா? Are you feeling that mentally you are so disturbed and you have no strength and you cannot move forward? மனதளவில் ரொம்ப சோர்ந்து போய் என்னால் முன்னேறி போக முடியாது என்று சோர்ந்து போயிருக்கீங்களா? Do you feel that physically you are weak? உடலளவிலும் சோர்ந்து போய் முன்னேறி போக முடியலன்னு நினைக்கிறீங்களா? God can give you his strength. கர்த்தர் தம்முடைய பலத்தை உங்களுக்கு அருள முடியும். Our God is all powerful. அவர் சர்வ வல்லமையுள்ள He is தேவன். almighty. அவர் சர்வ வல்லமையுள்ள He is தேவன். omnipotent God. அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன். When Paul faced trials, he received his strength from God. பவுல் இதே போல கஷ்டத்துல போயிட்டு இருக்கும்போது அவர் கர்த்தரிடத்திலிருந்து தன்னுடைய பலத்தை பெற்றுக்கொண்டார். Philippians chapter 4 verse 13. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. You know, when he was weak, he found his contentment in God. பவுல்
சோர்ந்து பலவீனமா இருக்கும் பொழுது தன்னுடைய நிறைவை பலத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். He found his strength in God. தன்னுடைய பலத்தை கர்த்தரிடத்தில் அவர் And கண்டுபிடித்தார். today that same energy is there to drive every believer. The power of the Holy Spirit is there to give you strength. இன்றும் அதே தேவனுடைய ஆற்றல், அதே பலன் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதால் நம்மளால எல்லா காரியம் செய்ய முடியும். God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God has sealed us with his Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால நம்மள மூடி He இருக்கிறார். is inside of us. நமக்குள்ளாரையும் தேவன் And இருக்கிறார். he is a dynamite power. அவர் ஒரு பயங்கர தேவனாய் He will strengthen a believer. நம்மளை அவர் I பலப்படுத்துவார். have had times in my life and in ministry where I thought that it is all over, so discouraged, but I can tell you from my own experience that at my lowest points of my life, my God has given me strength and he has encouraged me. அநேக வேளைகளில் என்னுடைய ஊழிய பாதையில் கூட சில நேரங்களில் மன சோர்வடைத்து முடியலை அப்படின்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கும் பொழுதும் கர்த்தர் பலப்படுத்தி முன்னேறி சென்று இந்த நிலைமையில கர்த்தரனை உயர்த்தி வைத்திருக்கிறார். Sometimes you may not feel it, சில நேரங்கள் நம்மளால உணர முடியாது. but God is there. ஆனாலும் கர்த்தர் அங்கேயே தான் இருக்கிறார். But having God's power does not exempt us from trouble. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் கஷ்டத்தின் வழியாக போக மாட்டோம் என்பதில்லை. Power to endure the difficult phase in our lives. அந்த கஷ்டத்தின் ஊடாக நம்ம தாங்கி முன்னேறி போகிறதுக்கு அந்த பலன் நமக்கு உதவி செய்யும். So Paul was aware of God's presence. பவுல் தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை அறிந்திருந்தார். He was aware of God's protection. தேவனுடைய பாதுகாவலை அவர் அறிந்திருந்தார். And he was aware of God's strength working in his life. தேவனுடைய பலன் தன்னுடைய வாழ்க்கையில நடைபிக்கிறதை அவர் அறிந்திருந்தார். Fourthly, Paul was aware of God's will in his life. நான்காவதாக தேவனுடைய சித்தத்தை பவுல் அறிந்திருந்தார். Paul knew very clearly the commission given to him was to take the gospel to the Gentiles outside of Jerusalem, and he knew that until that will of God was completed, nothing could happen to him. பவுல் மிக தெளிவாக அறிந்திருந்த ஒரு விஷயம், கர்த்தர் தனக்காக புறஜாதிகளுக்கு எருசலேமுக்கு வெளியில் போய் புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த நோக்கம் பவுலுடைய வாழ்க்கை நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் நிச்சயமாக எதிரிகள் கையில் ஒப்புக் கொடுக்க மாட்டார் என்பதையும் பவுல் அறிந்திருந்தார். Acts chapter 13 verse 47. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியினால் இப்படி செய்கிறோம் என்கிறார்கள். See, Paul was very aware that God had called him to do God's work. பவுல் நிச்சயமாக அறிந்திருந்தார் கர்த்தர் தான் பவுலை இந்த ஊழியத்துக்கு அழைத்தார். During the end of his third missionary journey, people spoke to him. Prophets came and prophesied that troubles and hardships are awaiting him. But that did not stop Paul, because Paul knew God's will in his life was to do God's work and ministry, and God is there with him in the midst of pain, in the midst of persecution and difficulties, to give him the courage and the strength, because he is doing the will of God. பவுல் தன்னுடைய மூன்றாவது ஊழிய பயணத்தினுடைய முடிவில் அநேக தீர்க்கதரிசிகள் வந்து அவருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தது என்னவென்றால், நீ ரொம்ப கஷ்டப்படுவ, ரொம்ப பாடுகள் அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லி அவரை பயமுறுத்தி அவரை நெருக்கினாலும் பவுல் தன்னுடைய பலத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று தேவனுடைய சித்தத்தை தெளிவாக அறிந்ததின்படியினால் அது எல்லாவற்றின் ஊடாகவும் அவர் தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவரால் முடிந்தது. The problem with many people is that when troubles come, they stop preaching, they stop reading, they stop praying, they stop coming to church, they stop watching services, and they run away from God's will. அநேகருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. தங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும் பொழுது அவர்கள் வேதத்தை வாசிப்பதோ, ஜெபிப்பதோ, சபைக்கு வருவதோ, கூடி வருகிறதிலே விட்டு விடுகிறார்கள். But what we understand from Paul, the more troubles came, the more persecution came, the more he walked in the will of God, and he continued to do what God wanted him to do. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவுக்கு அதிகமாக பவுல் நெருக்கப்படுகிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர் முன்னேறி ஓடி கர்த்தருக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். So don't sit discouraged. அதனால் நீங்கள் சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். Dust those mats and start your prayer life again. அதனால் நீங்கள் நம்பிக்கை இழந்து நிறுத்திவிட வேண்டாம். உங்களுடைய தூசி படிந்த அந்த பாயை எடுத்து உதறிவிட்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. Take the Bible and start reading. வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. Start attending church. சபையை அட்டெண்ட் பண்ண ஆரம்பியுங்கள். Because you are doing the will of God. ஏனால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறீர்கள். There have been many times in my own personal ministry where I thought that I cannot move one step forward. அநேக வேளைகளை என்னுடைய வாழ்க்கையில் ஊழிய வாழ்க்கையில கூட இதற்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று நான் நினைத்தது உண்டு. We are real people and we go through real situations in life. நாம் மனிதர்கள் தான், நாமளும் உண்மையான கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது இருக்கு. Problems in the church and problems with people and problems with the society, and when we find we have no strength, what gives us the strength is the presence of God and the deep conviction that we are doing the will of God.
சபையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், மக்கள் கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம், இது மாதிரி சமுதாயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி அநேக பிரச்சனைகள் நாம் சந்தித்து இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சித்தத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை உறுதியாக நான் நினைத்து கொண்டேன். So do the will of God. கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்யுங்கள். And the fifth thing that kept Paul going was the joy of God that God gave him. ஐந்தாவதாக பவுல் முன்னேறி செல்கிறதுக்கு உதவியான காரியம் தேவனுடைய மகிழ்ச்சி. God can give us overflowing joy that can fill our hearts. கர்த்தர் நமக்கு பொங்கி வழியக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியான காரியங்களை கர்த்தர் Even in the midst of pain, you don't rejoice over the pain, but you have the joy of the Holy Spirit. நாம் கஷ்டப்படும் பொழுது கூட அந்த கஷ்டத்தை குறித்து நாம் சந்தோஷப்படாமல் இருந்தாலும் ஆனா கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் நமக்குள்ளார பொங்கி வழிகிறதா. Paul says the kingdom of God is righteousness, peace and joy in the Holy Spirit. பவுல் சொல்லுகிறார் கர்த்தருடைய ராஜ்யமே நன்மையும் கிருபையும் சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கு. So even in the midst of pain and difficulties, nothing can nullify, take away the joy of the Spirit in our hearts. நாம் கஷ்டத்தின் ஊடாக நடந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. Hallelujah. Hallelujah. In the book of Philippians, Apostle Paul is in a jail, but from that jail, in arrest, house arrest, he's talking about joy. பிலிப்பியர் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது அவர் அந்த புத்தகத்தை எழுதும்போது அவர் ஒரு சிறைச்சாலையில் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Now he says in Philippians chapter 1 verse 12 that now I want you to know, brothers and sisters, that what has happened to me has actually served to advance the gospel. பிலிப்பியர் 1:12 நாம் படிக்கும் பொழுது சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். He is in chains and he is going through persecution and he has no freedom, but he is telling that even though I am in chains, I am advancing the gospel, I am preaching the gospel, I am writing letters, I am preaching to the prison guards and things like that, and in spite of that I am having joy in my life. பவுல் சொல்லுகிறார், இங்கே நான் சங்கிலியால் கட்டப்பட்டு சிறைச்சாலையிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் நான் இங்கே மிக சந்தோஷமாக இருக்கிறேன். ஏனென்றால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு காவலாளிகள்ட்டும் தினமும் கர்த்தருடைய வசனத்தை என்னால் சொல்ல முடிகிறது, அநேக காரியங்களை கர்த்தருக்காக இங்கிருந்து என்னால் செய்ய முடிகிறது என்று சந்தோஷத்தோடு கூட பவுலால் சொல்ல முடிகிறது. And Paul is writing about joy in Philippians chapter 4 verse 4. அதே போல பவுல் பிலிப்பியர் 4:4 சந்தோஷத்தை பற்றி சொல்லுகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார். From the jail Paul is crying out, சிறைச்சாலையிலிருந்து பவுல் கூப்பிடுகிறார், rejoice in the Lord always, and again I say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுலால் சொல்ல. My circumstances will not stop my joy. என்னுடைய சூழ்நிலைகள் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற வேலையை நிறுத்த முடியாது. People are scheming against me does not mean that I will lose my joy. என்னை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னை கொண்டு தவறான காரியங்களை சொல்லுகிறதுனால கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற வேலை. If I am in a prison does not mean that I will lose my joy. நான் சிறைச்சாலையில் இருக்கிறதுனால கர்த்தர் வைத்திருக்கிற இந்த வேலை கண்டிப்பாக நிறுத்த முடியாது. Paul had 10,000 reasons to quit, but he did not, because the Lord and the joy of God was in him. பவுல் தன்னுடைய வேலையை நிறுத்துகிறதற்கு 10,000 காரணங்கள் இருந்தாலும் கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையை நிச்சயமாக அவர் முடித்து காட்டினார். Amen. ஆமென். In the midst of our troubles we can have joy, the inner peace that God is with us. நாம் போய் கொண்டிருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தருடைய சமாதானம், அந்த சந்தோஷத்தை நம்மளால உணர முடியும். I read the story of a 92-year-old Christian woman who was legally blind. She could not see. நான் ஒரு கதையை படித்தேன். 92 வயதான ஒரு பெண்மணி, அவர்களுக்கு இரு கண்களும் பார்வை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். But in spite of her limitation, she was always neatly dressed with her hair beautifully done and always ready in her room, and she would be so energetic and enthusiastic. அந்த கிறிஸ்தவ 92 வயதான பெண்மணி எப்பொழுதுமே தன்னுடைய உடைகளை சரியாக அணிந்து கொள்வார், எப்பொழுதும் நீட்டாக இருப்பாங்க, சிகை அலங்காரம் போட்டுட்டு எப்பயும் ரெடியாக இருக்கிறது போல டீசெண்டாக இருப்பார்கள். After her husband died, it became necessary for her to go to a nursing home where she could be taken proper care of, and they lived together for almost 70 years in marriage. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் பிறகு அவருடைய கணவர் இறந்த பிறகு இந்த வயதானவர்கள் தன்னை பார்த்து கொள்ளும்படியாக ஒரு முதியோர் இல்லம் போல ஒரு இடத்திற்காக தன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே கடந்து சென்றார். On the day of the move, the driver came and drove her and guided her into the nursing home where she can be cared for, and took her to the lobby. அவர்கள் அன்று கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஒரு கார் ஓட்டுபவர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உதவி செய்து அந்த ஹோம்க்கு கூட்டி கொண்டு போனார்கள். Her room was not ready, so she waited patiently in the lobby for a long time.
அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த அறை இன்னும் ரெடி ஆகாதனால அவங்க அங்கே வெளியே காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. And when attendant came and said that the room is ready, she smilingly went to the elevator with them and she was escorted to her room. அந்த இல்லத்தில் இருந்த அந்த பெண்மணி வந்து, அம்மா உங்களுடைய அறை ரெடியாக இருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிறது, வாங்க போகலான்னு சொன்னப்பே இந்த பாட்டியம்மா ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அந்த பெண்மணி பின்னால் போனார்கள். The staff took her to her room and told her about the color of the windows, the bathroom and the specifications and the bed where it is and how the things are arranged in the cupboard and things like that. And this widow said, who cannot see, she said, I love it, I like it. இந்த பணிவிடை செய்கிற அந்த பெண்மணி இந்த பாட்டியம்மாவை கூட்டிக் கொண்டு போனார்கள். கூட்டிக் கொண்டு போய் அவங்க இருக்க வேண்டிய அந்த அறையை காமித்து, அம்மா இதுதான் ஜன்னல், இங்கே இருக்கிற இந்த திரைச்சீலைகளை பாருங்கள், இதுதான் பெட்டு என்பதை எல்லாவற்றையும் அந்த அறையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு காட்டினார்கள். உடனே இந்த வயதான பெண்மணி சொன்னார்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கிற மாதிரி சொன்னார்கள். But madam, you have not seen it with your eyes, how can you like it? ஆனால் அந்த பெண்மணி கேட்டார்கள், அம்மா நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே இல்லையே, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, ஆனால் நீங்கள் எப்படி சந்தோஷமா இருக்கேன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? No, my seeing does not have to do anything with my liking, she said. நான் பார்க்கிறதுனாலயோ நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இல்லை. No, she said, happiness is what you choose. அப்போ இந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, சந்தோஷம் என்பது நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். Whether I like my room or does not like my room or how it is arranged or what color, it is how I arrange my mind that my heart can rejoice and be happy. இந்த அறை எப்படி ஒழுங்காக இருக்கிறது இல்லை என்பது ரெண்டாவது விஷயம். ஆனால் என்னுடைய இருதயத்தை, என்னுடைய மனதில் நான் ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறது, நான் சந்தோஷமாக இருப்பேன். So how are you? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? Do you rejoice? நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? Do you have joy when the times are tough? கஷ்டமான சூழ்நிலை நடுவில் நீங்க சந்தோஷப்பட முடிகிறதா? Can you say praise the Lord and blessed be the name of the Lord when the going is tough? கஷ்டமான சூழ்நிலை நடுவே போகும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று உங்களால் சொல்ல முடிகிறதா? In your situations, do you rejoice over God or do you question God? கஷ்டமான சூழ்நிலையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதான்னு சொல்ல முடிகிறதா, இல்ல கர்த்தரை நோக்கி கேள்வி கேட்கிறீர்களா? Even in jail, when Paul knew that he was closer to his death, Paul could have the joy of God in his heart. தன்னுடைய மரணம் நெருங்கி கொண்டிருக்கிற அந்த சிறைச்சாலையில பவுல் இருக்கும் பொழுது கூட கர்த்தருடைய சந்தோஷம் அவருக்குள்ள இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. Amen. Amen. Now I want to bring out one more aspect that can keep us going in our Christian lives. இன்னொரு பரிமாணத்தை கூட நாம் கர்த்தருடைய காரியங்களில் முன்னேறி செல்லத்தக்கதான அடுத்த ஒரு பரிமாணத்தை கூட நாம் பார்க்க முடியும். God's heroes in the Bible. தெய்வத்தினுடைய வீரர்கள். Look at the heroes right from the book of Genesis all the way to the end of the Bible. So many heroes of God have persevered tough times, completed the race, and look at their lives, and when you look at that, you find that energy, you find that hope that if God can do that in their lives, we also can complete our race successfully. நாம் வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும் பொழுது தேவனுடைய வீரர்கள் என்று அழைக்கப்பட்ட அநேகர் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து சென்றாலும் அவருடைய ஓட்டத்தை எவ்வளவு அழகாக முடித்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, அவர்கள் முடிக்கும் பொழுது நம்மளாலும் அப்படி நிச்சயமாக ஓடி முடிக்க முடியும் என்பதை நாம் நிச்சயமாக உணர முடியும். Hebrews chapter 12 verse 1 to 3. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். Hebrews is asking us to look at the warriors of faith. எபிரேயர் எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார், தேவனுடைய இந்த வீரர்களை நாம் பார்க்க வேண்டும். We are surrounded by the clouds of witnesses around us. நம்மளை சுற்றி தேவனுடைய இந்த விசுவாச வீரர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறார்கள். You know, when sportsmen go through injury and they find it tough to come back to their level of competitiveness to come and run in a race or play a cricket match or play a football match, they often take a break and get some suggestions from ex-players who have gone through such injuries. And I have seen many sportsmen taking cues from their lives and bouncing back and coming back to the team. அநேக நேரங்களில் இந்த விளையாட்டு வீரர்கள் காயப்பட்டு தங்களுடைய நேர்த்தியாக விளையாட முடியாத பொழுது, காயப்பட்டு அமர்ந்திருக்கும் பொழுது தங்களுடைய அந்த விளையாட்டிலிருந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து
தங்களைப் போல எப்படி கஷ்டப்பட்டு அதிலேருந்து மீண்டு வந்தார்கள் என்று அவருடைய முன்னாடி விளையாண்ட சீனியர் பிளேயர்ஸ் அவர்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்டுட்டு திரும்ப வருவார்கள். And likewise, we have people in the Bible whose life we can look at and how they got encouraged. And these are all clouds of witnesses from where we can have strategies and encouragement to complete our race successfully. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு முன்னோர்களாய் இருந்தவர்கள் எப்படி இதே போல கஷ்டமான பகுதியில் கடந்து சென்றும் தேவனுக்குள்ளாக உறுதியாக என்று ஜெயித்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். Hebrews chapter 11 verse 7 talks about Noah. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் நோவாயை பற்றி பேசுகிறது. Remember, Noah spent 120 years building the ark. அறிந்து கொள்வோம், நோவா 120 ஆண்டுகளாக அந்த பேழையை கட்டினார். That's a lot of time. அது மிகப்பெரிய நேரம். Lot of patience. மிகவும் பொறுமை தேவை. Lot of work. நிறைய வேலைகள் தேவை. I can hear Noah calling you and asking you, brother, sister, how long are you waiting for your prayers to be answered? நாம் நோவா நம்மளை அழைத்து சகோதரனே சகோதரி நீ எவ்வளவு நேரம் போராடி கொண்டிருக்கிறேன்னு கேட்கறது போல இருக்குது. Oh pastor, I'm praying for 2 years. பாஸ்டர் நான் 2 வருடங்கள் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I'm praying for 5 years. 5 வருடங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். Noah is telling to us that he prayed for 120 years. So wait. நோவா நமக்கு சொல்லுவது நான் 120 ஆண்டுகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். It was not easy to build that ark. அந்த பேழையை கட்டுவது மிக சுலபமான ஒரு காரியம் அல்ல. People mocked me. மக்கள் அவரை கேலி செய்திருப்பார்கள். And I completed. ஆனாலும் அவர் அதை முடித்தார். You stay strong. ஆனால் நீங்கள் தைரியமாயிருங்கள். You will complete. நீங்களும் நிச்சயமாக முடிக்க முடியும். In verse 8 we see Abraham. 8வது வசனத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்க முடியும். God called Abraham out of his father's house. கர்த்தர் ஆபிரகாமை அவருடைய தகப்பனார் வீட்டிலிருந்து அழைத்தார். Promised him a son, and even in his old age he could not get a son. அவருக்கு வாக்குத்தத்தமாக தன்னுடைய முதிர் வயதிலே ஒரு குமாரனை தருவேன் என்று வாக்குரைத்தார். But finally God fulfilled his promise. எப்படி கடைசியில கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே Abraham would say that even if my body is as good as dead, my God is able to bring life into a dead body. என்னுடைய சரீரம் கிட்டத்தட்ட செத்ததை போல இருந்தாலும் கர்த்தரால் அதிலிருந்து ஒரு கனியை நிச்சயமாக கொடுக்க முடியும். When God told Abraham to go and sacrifice his son, he just blindly obeyed God. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ எனக்காக உன் குமாரனை பலியிடுவாயாக என்று சொன்ன பொழுது நேராக ஆபிரகாம் சென்று பலியிட போனார். Abraham will tell us, when you think it's all going to get over, just trust God. God is going to do a miracle in our life. Amen. ஆபிரகாம் நமக்கு சொல்லுவது அது பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகுதுன்னு நினைக்கும் பொழுதும் கர்த்தர் எந்த நேரத்திலும் நம்மளோடு கூட இருப்பார் என்பதை ஆபிரகாம் நமக்கு நினைவு கூட்டுகிறார். In verse 22 we have Joseph. வசனம் 22ல யோசேப்பு நமக்கு பேசுகிறார். Joseph will tell us, I was sold into slavery. யோசேப்பு சொல்லுகிறார் நான் ஒரு அடிமைத்தனத்துக்கு என்னை விட்டார்கள். And I was accused of crimes that I never committed. நான் செய்யாத குற்றத்திற்காக என்னை குற்றம் சுமத்தி என்னை சிறைச்சாலையிலே போட்டார்கள். I was thrown in prison. சிறைச்சாலையிலே என்னை போட்டார்கள். I was thinking there is no hope for me. எனக்கு இதற்கு மேல ஒரு வழியே இல்லை என்று நினைத்தேன். But my God is faithful. ஆனால் என் கர்த்தர் உண்மையுள்ளவர். He can open doors when there are no doors. கதவுகள் திறக்க முடியாத இடத்திலும் கர்த்தர் எனக்காக And if God can take me out of prison and make me the prime minister of Egypt, my God is able and faithful to do his promises in your life. வேற வழியே இல்லை, கதவுகளை திறக்க முடியாத அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த என்னையை கூட கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உயர்த்திய எகிப்து நாட்டினுடைய பிரதம மந்திரியாக என்னை உயர்த்த முடியும் என்றால் நிச்சயமாக அதே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். So when you are discouraged, நீங்க சோர்ந்து போயிருக்கும் பொழுது go through the pages of the Bible. வேதத்தில் இருக்க வசனங்களை புரட்டி பாருங்க. See those clouds of witnesses, the heroes of faith. அங்க இருக்கிற விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். And get encouragement. அதை குறித்து நீங்கள் உற்சாகம் அடைந்து கொள்ளுங்கள். And then you have real heroes of God around who are living. இப்பொழுது கூட நம்மளை சுற்றி கூட अनेक தேவனுடைய ஊழியர்கள் நமக்காக வீரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many great men and women of God, not necessarily pastors alone, many believers who are successful in their Christian life, successful in their faith, and their life stories and their experiences and how they persevere should give us joy and encouragement to carry on in our Christian lives. நம்மளை இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கூட நம்ம சுற்றி பார்க்கும் பொழுது பெரிய ஊழியர்கள் மாத்திரமல்ல சாதாரண விசுவாசிகள் கூட தங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டமான வாழ்க்கையில் கடந்து சென்று எப்படி சந்தோஷத்தோடு கூட தொடர்ந்து முன்னேறி தங்களுக்காக வைத்திருந்த அந்த இலக்கை அடைகிறார்கள் என்பது பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. Don't give up. விட்டு விடாதீர்கள். Don't despair. நம்பிக்கை இழக்காதீர்கள். If God is for us, who can be against us? கர்த்தர் நமக்காக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக யார் நிற்க முடியும்? So what kept Paul going? பவுல் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு என்ன உதவி செய்தது? The deep conviction of God's presence in his life, and that presence is there in your life. தேவ பிரசன்னம் அவரோடு கூட இருந்ததை அவர் நிச்சயமாக உணர்ந்தார். அது நமக்குள்ளாரும் இருக்கிறது. Paul was aware of God's protection surrounding him. God as a shield around him.
பவுல் தேவனுடைய பாதுகாவல் தன்னை சுற்றி இருப்பது என்பதை உணர்ந்தார். And God is protecting you. கர்த்தர் நம்மையும் பாதுகாக்கிறார். Paul was aware of God's strength in his life. தேவ பலன் தன்னோடு கூட இருப்பதை பவுல். When you are weak, his presence is strong in you. நீங்கள் பலவீனப்பட்டிருக்கும் பொழுது தேவனுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. Paul was convinced that he was doing the will of God. பவுலுக்கு நிச்சயமாக தெரியும் தான் தேவ சித்தத்தை தான் செய்கிறேன் என்று. And so he could carry on in the midst of persecution. அதன் மத்தியிலும் அவர் கஷ்டத்தின் மத்தியிலும் தேவ சித்தத்தை அவரால் கடந்து செல்ல Even in the prison he could experience the joy of God, and he knew that he had the joy. சிறைச்சாலையிலும் தேவனுடைய சந்தோஷத்தை அவரால் உணர முடிந்தது, அதை பகிர்ந்து கொடுக்கவும் முடிந்தது. And today we have the great heroes of the Bible and the other godly heroes around us to encourage us with the presence of God in our walk with God. இப்பொழுது கூட நமக்கும் அநேக விசுவாச வீரர்கள் நமக்கு சாட்சியாக நிற்கிறதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதும் நம்ம அந்த பிரச்சனைகளை கடந்து செல்ல முடியும். Can you commit yourself into the hands of God? உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிப்பீர்களா? Where are you tempted to give up in life? எந்த காரியங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து விடலாம், விரக்தி அடைந்து நம்பிக்கை இல்லாத இழக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது? What are the things that you're trying to quit? எந்த காரியங்களை நீங்க போதும் நிப்பாட்டி கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள்? Are you going through trouble in your finances? உங்களுடைய பண காரியங்களில நீங்க கஷ்டப்பட்டு Are you கொண்டிருக்கிறீர்களா? going through trouble in your job? வேலை காரியங்களை கஷ்டப்பட்டு Troubled கொண்டிருக்கிறீர்களா? in relationship or troubled in your marriage? குடும்ப வாழ்க்கையிலும் உறவுகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Today God is encouraging you. கர்த்தர் உங்களுக்கு என்னை ஊக்குவிக்கிறார். Can you just commit your situations into the hands of God? உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறீர்கள். First of all, find that situation that is bothering you. முதலாவதாக எந்த சூழ்நிலை உங்களுக்கு அந்த பிரச்சனை? What is that situation that is bothering you and taking away the joy and the goodness of God in your life? எந்த சூழ்நிலை கர்த்தருடைய சந்தோஷத்தை அந்த சமாதானத்தை எடுத்து போடுகிறது என்பதை முதலாவதாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Once you identify that, live it out in the presence of God. முதலாவது நீங்கள் அதை அறிந்த பிறகு அதை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். And then tell God, I believe in your presence in my life. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்த பிறகு, தேவா உம்முடைய பிரசன்னத்தை நான் நம்பி இருக்கிறேன். I know that you are with me. எனக்கு தெரியும் நிச்சயமாக நீர் என்னோடு கூட இருக்கிறீர். Even though I don't see it, you are with me, God. என்னால பார்க்க முடியல என்றாலும் நீர் என்னோடு கூட இருப்பதை நான் And உணர்கிறேன். then tell that, Lord, you are my protector. அப்புறம் சொல்லுங்க, தேவா நீர் என்னுடைய பாதுகாப்பு. You are my provider. நீர் எனக்கு தருகிற தேவனா இருக்கிறீர். You are the source of my joy. என்னுடைய சந்தோஷத்தினுடைய முதல் சோர்ஸே நீர்தான். You are the source of my strength. என்னோட பலன் தருகிறவர் நீர்தான். Amen. So confess God's promises and God's presence in your life. கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தையும் குறித்து நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். And start walking according to the will of God. கர்த்தருடைய வசனத்திற்கு ஏற்றபடி நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. Identify what is troubling you. எந்த சூழ்நிலை உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறது என்பதை முதலாக அறிந்து கொள்ளுங்கள். Confess the presence of God in your life. தேவ பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். And continue to do the will of God. கர்த்தருடைய வேலையை தொடர்ந்து செய்யுங்கள். I am sure you will overcome every setback in the name of Jesus. எனக்கு நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் நிச்சயமாக God வாழ்க்கையில் is wiping away your tears. கர்த்தர் உங்களுடைய எல்லா கண்ணீர்களையும் துடைக்கிறார். He can change our mourning into dancing நம்முடைய சோகங்களையும் துக்கங்களையும் அவர் சந்தோஷமாக and மாற்ற give you முடியும். hope for a greater future. ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு நிச்சயமாக I want to pray with you today. இன்றே நான் உங்களோடு கூட ஜெபிக்க Before விரும்புகிறேன். I pray, if anybody listening to me, you are listening for the very first time, I want to tell you that you cannot receive this joy and hope without knowing the true God in Jesus Christ. இன்றுதான் முதலாவதாக நான் பேசுகிறதை கேட்பீர்கள் என்றால் ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சந்தோஷம் நீங்க தேவனுடைய சமூகம் இல்லாமல் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. Receive Jesus as your Savior. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக He ஏற்றுக்கொள்ளுங்கள். came and He died and He rose again on the third day. அவர் வந்து நமக்காக மரித்து அன்றாம் மூன்றாவது நாள் உயிரோடு கூட He has எழும்பினார். gone through all that man has gone through. மனுஷன் கஷ்டப்படுகிற எல்லா பிரயாசத்திலையும் தேவன் கஷ்டப்பட்டார். The greatest enemy of man is death, and He even died on the cross. மனிதனுடைய மிகப்பெரிய விரோதியே மரணம், அதையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே Death சந்தித்தார். could not hold Him. ஆனால் மரணம் அவரை அடக்கி வைக்க Grave முடியவில்லை. could not contain Him. அந்த கல்லறை அவரை அடக்க முடியவில்லை. Jesus rose again on the third day. மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழும்பினார். He is living today. இன்றும் ஒரு உயிரோடு இருக்கிறார். And today, if you call upon the name of the Lord, you will be saved. இன்றும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு நிச்சயமாக Believe in Jesus. இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். Receive Him into your life. உங்களை வாழ்க்கையில் அவரை And when ஏற்றுக்கொள்ளுங்கள். you receive Him, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் you have the presence of God. உங்களுடைய தேவ பிரசன்னத்தை உணர You முடியும். have the joy of God. தேவ சந்தோஷத்தை You உணர have the முடியும். power of the Holy Spirit. தேவனுடைய பலனை அறிந்து You கொள்ள have முடியும். God's protection over you. தேவ பாதுகாவல் உங்கள் I வாழ்க்கையில் hope many of you have received Jesus now. இப்பொழுது எனக்கு தெரியும் அநேகர் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். And all of us, brothers and sisters, நம்ம எல்லாரும் சகோதர can you சகோதரிகளே, just close your eyes? கண்களை மூடுவோம்.
Fold your hands. கைகளை Possible in your rooms, kneel down and pray to God. முடிந்தால் உங்களுடைய அறையிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு Hallelujah. ஹல்லேலூயா. As we kneel down, let us pray in the presence of God. நாம் இப்பொழுது முழங்கால் படியிட்டு இருக்கும் பொழுது தேவனை நோக்கி ஜெபிப்போமா? Commit that situation into the hands of God. அந்த சூழ்நிலையை கர்த்தருடைய பாதத்திலே ஒப்புக்கொடு. God is moving over that situation. கர்த்தர் அந்த சூழ்நிலையில் மத்தியிலே இருக்கிறார். God is sympathetic towards your situation. கர்த்தர் அந்த சூழ்நிலையில் மத்தியிலும் உங்களுக்காக He பரிந்திருக்கிறார். is able to do a great miracle in your life. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். But make a decision that you will not stay discouraged. நீங்கள் அதை குறித்து சோர்ந்து போகாமல் இருங்கள். Tell that I will be joyful in my God. நான் கர்த்தருக்குள்ளார மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுங்கள். Father, we come to your presence this morning. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளார நாங்கள் வருகிறோம். Thank you for the word of God that you ministered to us. இந்த வார்த்தைகளுக்காக எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. Yes, Lord, many of us are going through various challenges and troubles in our lives. ஆமா ஆண்டவரே, நாங்க வாழ்க்கையில மிக கஷ்டமான போராட்டமான காரியங்களுக்கு மூடாக நடந்து And கொண்டிருக்கிறோம். today we commit all those situations into the hands of God. இன்று அந்த எல்லா கஷ்டங்கள் எல்லா பாடுகளையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Every pain, every tears, you take it away, Lord. எல்லா வலிகளையும் எல்லா கண்ணீர்களையும் நீர் எடுத்துக்கொள்ளும். Commit the surrendered hearts of people into the hands of God. அன்றே எல்லா இருதயங்களையும் நீர் பார்த்துக்கொள்ளும். Lord, be compassionate and merciful. அன்றே எங்கள் மேல் இரக்கமாயிரும். Lord, open a door where there is no door. அன்றே கதவுகள் அடைக்கப்பட்ட இடத்தில் கதவுகளை திறங்க. We believe that you are a miracle working God. நீர் ஒரு அற்புதம் செய்யக்கூடிய நல்ல தேவன். You are a powerful God, we believe. நீர் ஒரு வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் And அறிவோம். right in the houses of your people, do a miracle right now. ஆண்டவரே, இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த வீடுகளிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. Let the presence of God fill our hearts. தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் We நிரப்புவதாக. believe in you, Lord. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். We choose to do the will of God. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய We நாங்கள் choose to follow you daily, Lord. உம்மை தினமும் பின்பற்ற நாங்கள் And I முடிவு செய்கிறோம். pray that you will answer us right now. நாங்கள் இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட பேச வேண்டும். Thank you for encouraging us through your word. எங்களை உற்சாகப்படுத்தினதுக்காக நன்றி. Thank you for giving us joy. எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக Thank you நன்றி. for the new doors that are open. புதிய கதவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. We give you the glory, honor and praise. எல்லா துதி கனம் உமக்கே செலுத்துகிறோம். Thank you for giving us a blessed Sunday service. நல்ல ஒரு ஆசீர்வாதமான இந்த ஞாயிறு ஆராதனை கொடுத்ததற்காக நன்றி In ஆண்டவரே. Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Can we give a clap offering to God this morning? கர்த்தருக்காக கை தட்டி நம்ம God is good all the time. கர்த்தர் எப்பொழுதும் And நல்லவராக all the time God is good. எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நல்லவராக. May God richly bless you. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். Amen.